குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க போகுது, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயம்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவ்ல எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கூடிய பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம். அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்பவுமே எல்லா தமிழ் மாதத்துலையும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்குலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யாரு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்தீங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசியின் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு டிராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்கு. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும். மகர ராசி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச காலமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள்னா மகர ராசின்னு சொல்லலாம். ஏன்னா இது முறை நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. தீராத கஷ்டங்கள் இருந்தால் மகராசி அன்பர்கள் இருந்திருக்கும், சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷன் 10வது வீடுல நிறைய உழைக்க வேண்டியிருக்குங்க. எவ்வளோ உழைச்சாலும் அந்த அங்கீகாரமே கிடைக்கல, நான் நல்லவனே சொல்ல மாட்டேறாங்க, இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டம் கடந்த ஆண்டில் பாதியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான தமிழ் புத்தாண்டாக இருக்குது. இதில் குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு
சரிங்களா? புதிய முயற்சிகளால் விரயங்கள், வேலையிலலாம் புதுசாக ட்ரை பண்ண பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கும். என்னடா அது வேலையில் பிரச்சனை. இதுவே இவர் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டார்னா, இல்லை உங்கள் கம்பெனி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான பிளான் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த மீட்டிங் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா, உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா, நீங்கள் தான் அந்த கம்பெனியில் அடுத்து சீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல. வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிறந்த ஒரு நிறுவனத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் வெளியூர் வெளிநாடு சார்ந்த ஒரு கம்பெனிகளில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணிவிடுங்க. இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த காலகட்டம் அதுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் வந்து அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா, சரிங்களா, குரு பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட 12ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்? 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத வருமானம் வருவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். எதிர்பாராத வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு காலகட்டம். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட், வாழ்க்கை துணையமாக ஒரு சொத்து வருவதற்கான பண வருவர்கள், நகை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாமா? சூப்பராக வாங்கலாம். சரிங்களா? அந்த வண்டி வாகனம் ஏன்னு ஆரம்பிக்கக்கூட வண்டியாக வேண்டாம். சரிங்களா? ஒன்றுன்னு இருக்கக்கூடிய அந்த நியூமராலஜி வரும் பார்த்தீங்களா? அப்போ வீட்டோட புது வீடு வாங்க போகிறீங்க, அங்கே ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அதை வாங்க வேண்டாம். அதெல்லாம் தங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது போல் வீடு தான் அமையும். நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா வண்டி நம்பர் அப்படி வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டி நம்பரை கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடு வாங்கினீங்கன்னா வீட்டோட நம்பர் அந்த ஒன்றுன்னு முடியக்கூடாது நியூமராலஜியில், அது பார்த்துருங்க. அது போல் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது. அது ஒன்றுனா வெறும் 113 இருக்குது, அது 13 நம்பர். அப்போ 1 வந்துச்சுன்னு இல்லை, அதை கூட்டினா 4, ராகு பகவான் வந்துடுவார். அப்போ சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது போல் இப்போ 3 வந்துச்சுன்னா குரு பகவான் வந்துடுவார், 2னா சந்திரன் வந்துடுவார். அப்போ அந்த 1ன்னு வரக்கூடிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது விஷயமாக இருக்கும் மகராசி அன்பர்களுக்கு. மேலும் மகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அவங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு சுப விரயங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆக போகுது, வீடு கட்டுறதுக்காக ஒரு சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய முயற்சிகள், வாழ்க்கை துணையின் மூலமாக புதிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோ நாள் புதிய முயற்சியில் ஒரு தோய்வாக போயிட்டு இருக்கும். ஒரு இஎன்டி பிரச்சனை கூட இருந்திருக்கும், காது சம்மந்தப்பட்டத்தில் ஷோல்டர் பெயின், சில பேர் கைகள் கூட உடஞ்சிருக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். சரிங்க. அப்படி முயற்சிகள், குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? குழந்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்க தவிர்க்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ உதவியோடு குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களோட முயற்சியே எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு இருக்கும். அப்போ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்க்கணும். கொஞ்சம் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா புரட்டாசி மாதத்திற்கு அப்புறமா நீங்கள் பண்ணக்கூடிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? நீங்கள் இது போட்டால் பெருசாக வந்துடுங்க, லேண்டு வாங்குங்க. இப்போதைக்கு 1000 ரூபாய் விற்குது, நீங்கள் வாங்குனீங்க 2 வருஷத்தில் 3000 ரூபாய் போகும்னு சொன்னீங்கன்னா வாங்காதீங்க. அது உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? உங்களோட வார்த்தைகளுக்கு கவனம் வேணும். யாருக்கிட்டையும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. நான் இது செஞ்சிருவா, வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. வாக்குறுதிகளை கொடுத்து தான் கெட்ட பேரே வாங்குறது மகராசி அன்பர்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. அந்நிய நண்பர்களால், அந்நிய மொழி பேசும் அன்பர்களால் தங்களுக்கு வாழ்வில் ஒரு வெற்றி பாதை கிட்டும். இந்த காலகட்டத்தில் தங்கள் திருமணம் பார்த்தீங்கன்னா மகராசி அன்பர்களுக்கு வேற்று மதம் வேற்று இனம் உரிய மணமகன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான சிக்கல்கள் ஏற்படும். சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அது உச்சத்தில் இருக்கும், உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு வேணும். ஒரு 10 பேர் 20 பேர் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அங்கே ஒரு மேனேஜரை வச்சாகணும். ஒரு மேனேஜர் வச்சு அவர் தான் பார்த்துட்டு இருப்பார், நம்ம இந்த மேனேஜர் கூட டீலிங் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஏன்னா இயந்திரம் பற்றி ஒரு கார் கம்பெனியாகவே இருந்துச்சுன்னா அந்த ஓனர் கார் தயாரிக்க மாட்டார், அதுக்கான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சிருப்பார், எல்லாம் ஹைலி குவாலிஃபைடாக இருப்பாங்க, அவங்க ஒரு பாட்டாக தயாரிச்சுட்டு வருவாங்க. கடைசி அந்த பிராண்ட் வரும்போது இவருக்கு தான் அந்த பேரும் புகழும் கிடைக்கும். ஸோ அது போல மகர ராசி அன்பர்கள் தொழில் நிறுவனத்தில் ஒரு புதிய முதலாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் இருக்கு. ஸோ உங்களோட பிரான்ச்சஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், எப்படிலாம் செய்யலாம், வெளியூர் வெளிநாடுகளுக்கு உங்களோட பிரான்ச்சஸை உங்கள் பொருட்களை கொண்டு போகிறதுன்னு பாருங்க. அதன் மூலமாக ஒரு உச்சத்தை எட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப் போகிறது. நன்றி, வாழ்த்துக்கள்.